விட்டு சொன்னார், பிலஸ்தீன் என்பது என்னுடைய சொந்த தேசம் அல்ல, பிலஸ்தீன் என்பது அரபு தேசம் அல்ல, பிலஸ்தீன் என்பது இஸ்லாமிய உம்மத்தினுடைய மூன்றாவது புனித ஸ்தலம், பிலஸ்தீன் என்பது நபிமார்கள் நடந்த தேசம், பிலஸ்தீன் என்பது என்னுடைய தூதர் இந்த இடத்திலிருந்து மிகராஜிற்கு சென்ற தேசம். இந்த பிலஸ்தீனுக்கு தான் 8500 சஹாபாக்கள் வெள்ளை யானைகளினுடைய துதிக்கையினால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இந்த பிலஸ்தீனுக்கு தான் எண்ணிலடங்காத தியாகத்தை செய்தோம். இதே பிலஸ்தீனுக்காக வேண்டித்தான் சிலுவையிட்ட வீரர்களினுடைய கரத்தினால் எங்களினுடைய இரத்தங்கள் எல்லாம் பிலஸ்தீனிலே கரண்டை கால் அளவுக்கு ஆறாக ஓடியது. அதையெல்லாம் தாண்டி இரத்தத்தை கொண்டு கட்டப்பட்டது பிலஸ்தீன். இந்த பிலஸ்தீனை நீங்கள் ஒரு செண்டு இடம், ஒரு அடி இடம், ஒரு துண்டு இடம் இந்த யூதர்களினுடைய கரத்தில் தருவதற்கு பதிலாய் என்னுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு சதையையும் நீங்கள் வெட்டி வீழ்த்தலாம். ஒரு காலம் வரும், இஸ்லாமிய உம்மத் கிலாபத் இல்லாமல் அனாதையாக நிற்கும். அப்பொழுது வேண்டுமேயானால் நீங்கள் பிலஸ்தீனின் மீது கை வைக்கலாமே தவிர இஸ்லாமிய உம்மத்து கிலாபத்தின் மீது பயணிக்கக்கூடிய காலம் வரை முழு ரத்தம் ஓட்டப்பட்டாலும் பிலஸ்தீனினுடைய ஒரு அடியை கூட யூதர்களாகிய உங்களுக்கு நான் விட்டு தர மாட்டேன். அந்த வரலாறில் பதிவு செய்யப்படும். அப்துல் ஹமீத் எழுந்திருப்பார், அந்த யூதனினுடைய முகத்தில் காரி துப்புவார். எந்த தைரியத்தில் உள்ளே வருகிறீர்கள்? அனாதைகள் அகதிகள் என்று ஆதரித்தால் எம்முடைய வீட்டை நீங்கள் எழுதி கேட்கிறீர்களா? இந்த ஒரு பிஞ்சை ஒரு அரண்மனையில உட்கார்ந்து இருப்பாரு, அந்த சிம்மாசனத்துல, அந்த சிம்மாசனத்தை தூக்கி எறிந்தவராக அவர் தன்னுடைய அறைக்குள் நுழைவார்.